ஹலோ கைஸ், இன்னைக்கு 13வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஃபாக்கிரோட ஃப்ரெண்டு தான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். போலீஸ்லாம் வந்துட்டாங்கன்ட்டு ஃபாக்கிர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஆல்ரெடி உங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கேன், நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான் நானுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு தான் இருக்கான். போலீஸ் ஜகீர் கிட்ட நீங்கள் அண்டர் ஏஜில் மேரேஜ் பண்ணுறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உண்மையான்ற மாதிரி கேட்குறாங்க. யார் பண்ணதுன்னு ஜகீர் கேட்குறாரு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்களா இல்லையான்ற மாதிரி போலீஸ் கேட்குறாரு. ஹபீப் இருந்துக்கிட்டு இது எங்கள் அண்ணா தான், அண்ணா பையனுக்கு தான் எங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணி தரோம், இது எங்களோட வீட்டு விஷயம்தான்ற மாதிரி சொல்கிறாரு. யாராச்சும் பொறாமையில் கூட சொல்லியிருக்கலான்ற மாதிரி ஃபராஸ் சொல்கிறாரு. அதெல்லாம் விடுங்க, இங்கே மேரேஜ் அப்படி நடக்குதா இல்லையான்ற மாதிரி போலீஸ் கேட்குறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஜகீரோட ஃப்ரெண்டு வராரு. இப்போதான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், அண்டர் ஏஜில் மேரேஜ் பண்ணுறோன்ட்டு அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜகீரோட ஃப்ரெண்டு போலீஸோட மேல் அதிகாரி போல. வந்திருக்க போலீஸ்கிட்ட உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஜகீர் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவரையே நீ குத்தம் சொல்லுவியா, கம்னு போன்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. போலீஸும் வேற வழியே இல்லாமல் சரின்ட்டு போயிடுறாங்க. சமீனா ஃபாக்கிரை வா போலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எங்கன்ட்டு ஃபாக்கிர் கேட்குறான். எங்க வா, மேரேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, உனக்காக தான் எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரோ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு சொல்கிறான். ஆமாம்மா, போலீஸ் வந்தாங்க, உனக்கு தான் உங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல, அந்த பிரச்சனைலாம் அவர் சால்வ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உங்கள் அப்பா கவலைப்படுற மாதிரி நீ எதுவும் பண்ணிடக்கூடாது, நீ எது பண்ணாலும் அது அவங்களோட ஹெல்த்தை தான் பாதிக்குன்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. மேரேஜுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த மேரேஜை நடத்தி வைக்கிறதுக்காக ஹக்கீமும் வந்திருக்காரு. ஃபாக்கிருக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம், அது கூட 1 மில்லியன் டவுரியும் கொடுக்குறாங்க, இதில் உனக்கு சம்மதமான்ட்டு அவர் கேட்குறாரு. இவ்வளோ பணம் கேட்டிருக்காங்கன்ட்டு ஆனி ரொம்பவே ஷாக் ஆயிரா. இதை கேட்டு எதுவுமே சொல்லாமல் தான் இருக்கா. எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க, ஆனி ஒத்துக்கவே இல்லை. ஆயிஷா இருந்துக்கிட்டு ஆனி ஒத்துக்கிட்டதா சொல்கிறா. அவர் இருந்துக்கிட்டு நீ எதுவும் சொல்லக்கூடாதுமா, ஆனி வாயால் இருந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹபீபும் ஆனி சொல்லுவா, இப்போ கொஞ்சம் நர்வஸாக இருக்கா, ஆனி சொல்லுமான்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஆனி அழுதுகிட்டே தான் இருக்கா. அவங்க அம்மா மூஞ்சி தான் பார்க்குறா. அவங்க அம்மா ஒத்துக்க சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க, கடைசியாக ஒரு வழியாக ஒத்துக்கிறா. அவரும் ஒரு தடவை இல்லை 3 தடவை ஒத்துக்கிறியான்ற மாதிரி கேட்குறாரு. ஆனி ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. அப்புறம் பேப்பர்ஸ்லாம் சைன் வாங்கிட்டு அவங்களோட சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க. ஃபாக்கிர் கிட்டேயும் அதே தான் கேட்குறாங்க. ஃபாக்கிர் இருந்துட்டு நான் என்ன சொல்லணுன்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, 2 வார்த்தை தான் எனக்கு சம்மதம், இதையே சொல்லணும்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. ஃபாக்கிரும் உடனே எனக்கு சம்மதன்ற மாதிரி சொல்லிடுறான். மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சுது. அங்கே இருக்கவங்களாம் அவங்களோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதில் ஜகீருக்கு ரொம்பவே சந்தோஷம், அவர் ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது. அந்த சீனை கட் பண்ணிட்டு ஆம்னா சீனை தான் காமிக்கிறாங்க. ஆம்னா ரொம்பவே சோகமாக இருக்கா, அதுவும் அழுதுகிட்டே தான் இருக்கா. எதுவுமே சாப்பிடாம இருப்பா போல. அவங்க அம்மா ஏதாச்சும் சாப்பிடவான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எனக்கு எதுவும் சாப்பிடலாம் வேண்டாம், என்னை தனியாக விடுங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடுறா. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு எதுவும் பேசணும்னா என்னை கூப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சாய்க்கா மூஞ்சி தூக்கிட்டு தான் இருக்கா. எங்களை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நீ இந்த வீட்டோட பொண்ணு, உன்னை யாரு கவனிக்கணும், நீ தான் வந்தவங்களை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாய்க்கா சரியாகிற மாதிரியே தெரியல. சரின்ட்டு அவங்க அம்மா சமீனாவை கூப்பிட்டு இவங்கெல்லாம் கவனிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சாய்க்கா நம்ம வீட்டு பொண்ணு, இது அவளோட ஓன் வீடு, அவள் தான் மற்றவங்களெல்லாம் கவனிக்கணும், சரிவா நம்ம போய் ரிலேட்டிவ்லாம் பார்க்கலான்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனியை ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவளால் இங்கே நடக்கிற எதையுமே ஏற்றுக்க முடியல, ஒரு மாதிரியாக தான் ஸ்டேஜுக்கு வரா. ஃபாக்கிர் பக்கத்தில் உட்கார வச்சதுமே ஃபாக்கிர் எடுத்து ஒரு பில்லோ நடுவில் வச்சிடறான். ஃபாக்கிருக்கும் அவள் பக்கத்தில் உட்காரவே பிடிக்கல. ஆனியோட மேரேஜுக்கு ஹம்சாவும் வந்திருக்கான். ஹம்சா ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு நீ எதுக்கு இங்கே வந்தேன்ட்டு கேட்குறா. ஆனியை விஷ் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பிரச்சனைலாம் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணனா இங்கே இருக்க கெஸ்ட்டில் என்ன அடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்கிறான். சரி விஷ் பண்ணலான்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுறான். வந்துட்டு அவனால் எதையுமே இதை பார்க்க முடியல, உடனே ஓடி போயிடுறான். ஹம்சா வந்ததையும் ஆனி பார்த்துட்றா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஆனியும் இருக்கா. ஹபீப்க்கு ரஹிலா தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே தான் இருக்கா. ஹபீப் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு ஃபோனை. அப்போதைக்கு ஜகீர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு கேட்குறாரு. ரஹிலா தான் கால் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காத, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கிள் ஆசைப்பட்டாரு, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நான் ஏன் ஃபாக்கிர் ரூமில் போய் இருக்கணும், எனக்குன்னு தனி ரூம் இருக்குல்ல, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், அங்கேயே படிச்சுக்கிறேன், ஃபாக்கிர் ரூமில் இருந்தால் ஃபாக்கிர் என்னை படிக்க விட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட கொடுங்கன்ற மாதிரி ஆனி கேட்குறா. அவங்க எதுவும் கொண்டு வரதுக்குள்ளேயே அங்கே இருக்க பால் எடுத்து ஃபுல்லாக குடிச்சிட்றா.
அங்கே இருக்கவங்களாம் ஆனி ஆனின்னு கத்துறாங்க. அவள் குடிச்சு முடிச்சுட்டு ஏன்னு கேட்குறா. இது ஃபாக்கிற்காக கொடுக்க வேண்டிய பால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனி என்னை எப்படி பார்த்தான்ட்டு நீ பார்த்தியான்ட்டு ஹம்சா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான். ஆமாம் நானும் பார்த்தேன்ட்டு அவள் சொல்கிறா. இதுலேருந்து என்ன தெரியுது, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதனால் என்ன, அவளுக்கு தான் அந்த கல்யாணமே பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். லூஸ் மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, கண்டிப்பாக உனக்கு ஃப்யூச்சரில் இன்னொருத்தவங்கள பிடிக்கும், அவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும், இப்போதைக்கு நீ ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்படிலாம் பேசி என்னை தொல்லை பண்ணாமல் உன் வேலையை மட்டும் பாருன்ட்டு சொல்லிட்டு போயிடுறான் ஹம்சா. ஃபாக்கிர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு உன்னால் நம்ப முடியுதான்ட்டு கேட்குறான். நடந்ததுதான்ட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆனால் என்னால் நம்ப முடியல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு, அதுவும் ஆனி கூட மேரேஜ் ஆயிடுச்சுன்னு என்னால் சுத்தமாக நம்ப முடியலன்ட்டு ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். ஃபாக்கிர் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு ஆனிக்கு என்ன குறைச்சல, அவள் நல்லா தான் இருக்கா, அவள் நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ ஆனியை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணியிருந்தா தெரியும், அவள் ஒன்றும் நல்ல பொண்ணுலாம் கிடையாது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஆனி உன்னோட கசின்னால நீ தான் ஒழுங்காக அவளை பார்த்துருக்க மாட்ட, ஆனால் ஆனி ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்ப அழகாகவும் இருக்க பொண்ணு. ஆனியோட ஃபோன் நம்பரை வாங்கி தர சொல்லி எத்தனையோ பேர் நம்ம கிளாஸ்லேயே கேட்டிருந்துருக்காங்க. இப்போ ஆனிக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் கூட நிறைய பேர்த்தோட ஹார்ட் வந்து உடஞ்சு போயிடுன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஃபாக்கிரால் எதையுமே ஏற்றுக்க முடியல. ஃபாக்கிரோட ஃப்ரெண்டு பாட்டு பாடி ஃபாக்கிரை வந்து வெறுப்பேற்றிட்டு தான் இருக்கான். ஹபீப் ஃபோன் எடுக்காதனால ரஹிலா ரொம்பவே கோவமாக தான் இருக்கா. ரஹிலா ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நீ கண்டிப்பாக அந்த மேரேஜ் அட்டன் பண்ணியிருந்துருக்கணும், அப்போ தான் அவங்க எல்லாத்துக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே என்ன பிடிக்காது, நான் பண்ணுற ஃபோனை கூட அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு, இதில் நான் எங்கே போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுன்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. அவள் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு ஜென்ஸ்னால் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரஹிலா இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் ஆயிஷா கிடையாது என்னை தூக்கி போடுறதுக்கு, ஹபீப்க்கும் நல்லாவே தெரியும் நான் எப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கா. சமீனா ஃபாக்கிர் கிட்ட ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஆனி உனக்காக உன்னோட ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கீங்க அம்மான்ட்டு ஃபாக்கிர் சொல்கிறான். நான் என்னடா வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனி உன்னோட ஒய்ஃபுன்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஃபாக்கிரோட ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். கடவுள் புண்ணியத்தில் மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனி இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருந்தல்லன்ட்டு ஆயிஷா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறா. அவர் எதுவுமே பேசாமல் கோவமாக இருக்காரு. என்னாச்சு உங்களுக்குன்ட்டு ஆயிஷா கேட்குறதுக்கு உன் வேலையை பாருன்ட்டு திட்டிடுறாரு. இவர் ரஹிலாவை திட்டிட்டோமேன்ட்டு கோவத்தில் தான் இருக்காரு. ஃபாக்கிர் கதவை திறந்த உடனே இந்த விஷயத்த நம்ம ஆனிட்ட சொல்லிடணுன்ட்டு சொல்ல போகிறான். கடைசியில் பார்த்தா ஆனியை காணா, பாத்ரூமில் இருப்பா போல. அவள் வரத்துக்குள்ளே நம்ம தூங்கிடலான்ட்டு ஃபுல் பெட்லையும் அவனே படுத்து தூங்க போகிறான். அதுவும் சரி வராதுன்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்க்குறான் என்ன ஆனிட்ட சொல்கிறதுன்ட்டு. இவன் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கும் போதே ஆனியும் வந்துடுறா. இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஃபாக்கிர் ஆனி கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டு சொல்கிறான். சொல்லுன்ட்டு ஆனி சொல்கிறா. நீ சோஃபாவில் படுத்துக்கோ, நான் பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். புரியலன்ட்டு அவ சொல்கிறா. நான் சொன்னது தான், நீ சோஃபாவில் படுத்துக்கோ, நான் பெட்டில் படுத்துக்கிறேன்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறான். ஆனி இருந்துக்கிட்டு நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இந்த ரூம் எனக்கும் தான் சொந்தன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீ சோஃபாவில் தான் படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லை நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த ரூம் எனக்கும் தான் சொந்தம்ன்ட்டு ஆனி சொல்கிறா. நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் ஒய்ஃப் கேட்கணும், நான் சொல்கிறேன் நீ போய் சோஃபாவில் படுத்துக்கோ, நான் பெட்டில் படுத்துக்கிறேன்ட்டு ஃபாக்கிர் சொல்கிறான். அதெல்லாம் முடியாதுன்ட்டு ரெண்டு பேத்துக்குமே சண்டை வந்துடுது. ஆயிஷாவும் சமீனாவும் கிச்சனில் தான் டீ போட்டுட்ருக்காங்க. இவங்க போடுற சண்டை அவங்களுக்கே கேட்டுருது. அவங்க ஓடியாந்து பார்க்குறாங்க என்னாச்சுன்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆயிஷாவும் சமீனாவும் வந்து தான் சண்டையை விளக்குறாங்க. அவங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆனி இருந்துக்கிட்டு என்ன சோஃபாவில் தூங்க சொல்கிறான், அவன் மட்டும் பெட்டில் படுத்துக்குவானா, எனக்கும் தானே இந்த ரூம் சொந்தம், இந்த பெட்டு கூட எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஃபாக்கிர் இருந்துட்டு எங்கப்பா தான் பெட் வாங்கி கொடுத்தாருன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். சமீனா இருந்துக்கிட்டு இந்த ரூம் ரெண்டு பேத்துக்குமே தான் சொந்தம்ன்ட்டு சொல்கிறாங்க. ஃபாக்கிர் இருந்துட்டு நான் செத்து போனால் கூட போயிடுவேன், ஆனால் இவ கூடலாம் என்னால் வாழ முடியாதுன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இவங்க போடுற சண்டையில் சாய்க்காவும் வந்துடுறாங்க. அப்புறம் இதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. சமீனா சண்டையை ஒரு வழியாக நிப்பாட்டிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன வெளியே ஒரே சத்தமாக இருக்குன்ட்டு சாய்க்கா கிட்ட கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி தான் நடக்கும், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு கேட்குறதுக்கு யார் சோஃபாவில் தூங்குறது யார் பெட்டில் தூங்குறதுன்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு சொல்கிறா. பாட்டி ஆயிஷாவையும் சமீனாவையும் தான் திட்டுறாங்க, எதையுமே ஒழுங்காக சொல்லி வளர்க்கலன்ட்டு. இதை பற்றி ஜகீர் கிட்ட நான் காலையில் பேசணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜகீர் ஃபாக்கிரை தான் திட்டிட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கன்ட்டு திட்டுறாரு. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியும், நீங்கள் சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்கன்ட்டு அவன் சொல்கிறான். வாயை மூடி எதிர்த்து பேசிட்டு இருக்காதுன்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன என்னையவே திட்டிட்டு இருக்கீங்க, நான் அவளால் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், அவளையும் சேர்த்து திட்டுங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஃபாக்கிர் பேசுகிறத பார்த்து கையில் கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறாரு ஜகீர். நீங்கள் ஆல்ரெடி என்னோட லைஃபே கெடுத்துட்டீங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடுறான் ஃபாக்கிர். ஃபராஸ் சாய்க்கா கிட்ட மேரேஜ் தான் முடிஞ்சிருச்சு இல்லை, நீ பேசலாம்ல உங்கள் அண்ணா கிட்டன்ட்டு கேட்குறாரு. நான் கரெக்ட் டைம் வரும்போது நான் பேசுகிறேன்ட்டு சாய்க்கா சொல்கிறா.
நீ டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தனா அந்த டைம் எப்போவுமே வராது, நீ எப்போ பேசுறியோ அதுதான் கரெக்டான டைம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி பேசுறேன்ட்டு அவ சொல்றா. ஹபீபும் ஃபெமியும் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க முன்னாடி நீ பேசுறியா அதான் நல்லதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க முன்னாடி பேசினா நல்லாவா இருக்கும்ட்டு சாயக்கா கேட்கறா. ஏன் நல்லா இருக்காது, எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நாள் தெரியதானே போகுது, நீ அவங்க முன்னாடி பேசுறன்ற மாதிரி சொல்றாரு. சரி பேசுறேன்ட்டு சாய்க்காவும் சொல்லிடுறா. எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருக்குமேன்ட்டு ஃபாக்கீர் ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கான். ஜகீர் ஃபாக்கீரை திட்டுறதை பார்த்துட்டு ஆனிக்கே ஒரு மாதிரி ஆயிருது. என்னாலதான் நீ இவ்வளோ திட்டு வாங்கின சாரின்ற மாதிரி ஃபாக்கீர் கிட்ட சொல்றா. ஃபாக்கீர் எதுவுமே பேசாம இருக்கான். என்ன நான் சாரி சொல்றேன் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்ட்டு கேட்கறா. நான் என்ன சொல்றது, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, எப்படி இந்த ரூம்ல இருக்கிறதுன்ட்டு கேட்கறான். எனக்கும் தான் உன்னை பிடிக்கலன்ட்டு ஆனி சொல்றா. நம்ம 2 பேருக்குமே பிடிக்கல, நம்ம தான் ஏதாச்சும் பிளான் பண்ணும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்குன்ட்டு ஆனி சொல்றா. என்னன்ட்டு ஃபாக்கீர் கேட்கறான். நான் ஒரு நாள் பெட்ல படுத்துக்கிறேன், நீ அடுத்த நாள் பெட்ல படுத்துக்கோன்ற மாதிரி ஆனி சொல்றா. பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்ட்டு ஃபாக்கீர் கேட்கறான். யாரு சொல்ல போறா, நம்ம ரூம்ல என்ன நடக்குதுன்ட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க முன்னாடி நம்ம நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், நம்ம ரூம்ல எப்படியோ இருந்துக்கலான்ற மாதிரி ஆனி சொல்றா. ஃபாக்கீர் இருந்துட்டு நல்ல ஐடியாவா தான் இருக்கு, இப்படி நடந்துக்கிட்டா நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல, அப்படியே கேட்டாலும் இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நீங்க ஏன் உள்ள வரீங்கன்ட்டு கேட்டலாம்லன்ற மாதிரி கேட்கறான். ஆனி இருந்துட்டு ஆமா நீ யாருக்கிட்டையும் திட்டு வாங்க தேவையில்ல, உனக்கு டெய்லியும் பாக்கெட் மணியும் கிடைச்சிருன்ற மாதிரி ஆனி சொல்றா. 2 பேரும் இப்படி ஒரு பிளான் போட்டுக்கிட்டாங்க. ஆனி இருந்துகிட்டு இன்னைக்கு நான் பெட்ல படுத்துறேன், நீ நாளைக்கு படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா. நேத்து நீ தானே படுத்துட்ட, இன்னைக்கு நான் தான் படுப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இன்னைக்கு தானே முடிவு பண்ணோம், நான் தான் இன்னைக்கு படுப்பேன்ட்டு அவ சொல்றா. அதெல்லாம் முடியாதுன்ட்டு அவன் சொல்லிடுறான். ஹபீப் ரஹீலா வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தா ஆள் இல்லாத ரூம்ல ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணாம அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ரஹீலாவை கூப்பிடுறாரு. ரஹீலா ரொம்பவே கோவமா தான் இருக்கா. ஹபீப் பேசுறதுக்கு எதுவுமே பேசாம தான் உட்காந்துருக்கா. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஏதாச்சும் பேசுன்ட்டு அவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், ஒரு ரிப்ளையும் இல்லை, வீட்டுக்கும் வரவே இல்லை, உங்களுக்கு உங்களோட ரிலேட்டிவ் தான் முக்கியம், நீங்க அங்கேயே இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் என்ன பண்றது, எனக்கு அங்க அவ்வளோ வேலை, அந்த வேலையெல்லாம் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உங்க வேலையவே பார்த்துக்கோங்க, உங்க ரிலேட்டிவ் கூடயே இருந்துக்கோங்க. இந்த கொஞ்ச நாள்ல தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, யாரு உண்மையான சொந்தம்னு. உங்களுக்கான இடம் இது கிடையாது, நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்கன்னு சொல்லிடுறா. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதான்ட்டு ஹபீப் கேட்குறாரு. நான் என்னோட சுய அறிவோட தான் பேசிட்டு இருக்கேன், நான் என்ன பேசுறேன்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது. உங்களை மாதிரி கோழையா யாரும் இருக்க மாட்டாங்க, சொந்த ஒய்ஃபுக்கு கூட கால் பண்ண முடியாத அளவுக்குன்ட்டு அவ சொல்றா. நான் கோழையான்ட்டு கேட்கறதுக்கு ஆமா நீங்க ஒரு கோழை தான், இப்பயே முடிவு பண்ணிக்கோங்க, நானா இல்ல ஆயிஷாவான்ட்டு கேட்கறா. ஹபீப்க்கு கோவம் வந்து கத்துறாரு. ஒன்னு ஆயிஷாவை விட்டுருங்க, இல்லைன்னா என்னைய விட்டுருங்கன்ட்டு ரஹீலா சொல்றா. ஆயிஷாவை என்னால விட முடியாது, என்னோட குழந்தைங்களுக்குலாம் அவ அம்மான்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ நான் யாரு, ஆயிஷா தான் எல்லாமேனா நான் எதுக்கு இருக்கணும்ட்டு அவ கேட்கறா. எங்க அண்ணா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்ட்டு ஹபீப் சொல்றாரு. என்ன மேரேஜ் பண்ணி கூட தான் உங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை, ஆனா நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, இப்போ மட்டும் எப்படி ஆயிஷாவை விட்டுட்டு வர முடியாது, நீங்க ஆயிஷாவை விட்டுட்டு வந்தா வாங்க, அப்படி இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ் கூடயே நீங்க இருந்துக்குங்க, இனிமே இங்க வராதீங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடுறா ரஹீலா. சாய்க்கா அவங்க அண்ணா கிட்ட அமௌண்ட்டை பற்றி பேச வரா. எப்போ ஊருக்கு போறீங்கன்ட்டு ஜகீர் கேட்குறாரு. சாய்க்கா இருந்துட்டு அவர் அங்கே பார்த்த வேலையை விட்டுட்டாரு, வேலையை விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதையே முன்னாடியே சொல்லன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு உடம்பும் சரியில்லை, அதுவும் இல்லாமல் மேரேஜ் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால நான் சொல்லலைன்ட்டு சொல்கிறா. சரி நான் அவருக்கு ஒரு நல்ல வேலையை இங்கே பார்த்து தரேன்ட்டு சொல்கிறாரு. சாய்க்கா இருந்துட்டு அவர் இனிமேல் வேலைக்கெல்லாம் போக மாட்டார், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காருன்ற மாதிரி சொல்கிறா. நல்ல விஷயம் தான், ஸ்டார்ட் பண்ணட்டுன்ட்டு ஜகீர் சொல்கிறாரு. அதுக்கு தான் அமௌண்ட் கொஞ்சம் வேணும்ன்ட்டு சாய்க்கா கேட்குறா. வேலைக்கு போன அமௌண்ட்டை சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதை எடுத்து செலவு பண்ணலான்ட்டு சொல்கிறாரு. அந்த அமௌண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டு செலவெல்லாம் எப்படி பார்க்குறது, அதான் யோசிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், சரி வீடெல்லாம் எங்கே பார்க்கலான்ட்டு இருக்கீங்கன்ட்டு கேட்குறாரு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா போகிற வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், இதுவும் நம்மளோட வீடு தானேன்ட்டு சாய்க்கா சொல்கிறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கேயே தங்கிக்கிறதுனாலும் தங்கிக்குங்கன்ட்டு ஜகீர் சொல்லிடுறாரு. அதுக்காக தான் அமௌண்ட் கொஞ்சம் வேணும்ன்ட்டு சாய்க்கா கேட்குறா. எவ்வளோ வேணும்ன்ட்டு ஜகீர் கேட்குறாரு. ஃபராஸ் இருந்துட்டு ஒரு 30 லட்சம் வேணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது எல்லாத்துக்கும். இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.